ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம யூனா அண்ட் த ஹாண்டட் ஹாட் ஸ்ப்ரிங்கில் சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நைட் நேரத்தில் ஒரு ஈவில் ஸ்பிரிட் ஒரு தெருவிலே நடந்து போன மனுஷனோட முடிய கட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. திரும்பி அதை அந்த மனுஷனை திரும்பி தாக்க போகும்போது அமினோ ஸ்கூல் டீமன்ஸ் லைக் நின்ஜுட்சு சீக்ரெட் டெக்னிக் குணா அட்டாக் அந்த பொண்ணு அட்டாக் பண்ணதுல அந்த ஸ்பிரிட் அழிஞ்சிருது. உராரா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? முடிய சாப்பிட்ற ஸ்பிரிட் அழிச்சாச்சு அப்படின்னு சகிரி சொல்ல வயர்லெஸ்ல இருந்து உராராவும் இதுதான் என்னுடைய சகிரி, கொடுத்த வேலையை சீக்கிரமே முடிச்சுட்டு அடுத்த வேலையை பத்தி அப்புறமாட்டி சொல்றேன். அம்மா உங்க ரேஸுக்கு ஒரு பிரிட் மீடியம் பையன் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு உராரா சொல்ல அவனை பத்தியே நீங்க கேட்குறீங்கன்னு சொல்றா சகிரி. சைக்கிக் நிஞ்சாஸ்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க சீக்ரெட் டெக்னிக் பயன்படுத்தி டிவைன் பனிஷ்மென்ட் தருவாங்க. யாருக்குன்னா நைட் நேரத்துல ஹியூமன்ஸை தொல்லை பண்ற ஈவில் ஸ்பிரிட்டுக்கு. இவங்களையே சும்மா நிஞ்சா ஆர்மின்னு சொல்லிக்கிறாங்க. ஹை ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஹீரோ இன்ட்ரோலுக்கு வெளியில வரவும் அங்க சகிரியை பாக்குறான். அவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு யூனாட்ட கேட்க அவங்க இங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. அவனும் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறாளா? ஹீரோ கேட்க அவன் மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல இருக்கு. நான் ஒரு அழகான பொண்ணு, டெஃபினட்டா நான் நீயா இருந்தா கிவ் அப் பண்ணிருந்திருப்பேன் அப்படின்னு ஹீரோட கிளாஸ்மேட் ஒருத்தன் சொல்றான். ஏன் அப்படி சொல்ற? நான் மிடில் ஸ்கூல் படிக்கும் போது இவ ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணா. இவளை பத்தி தான் எல்லா பசங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவ ரொம்ப அழகானவ, அப்புறம் அத்லெட்டாவும் இருக்கா. ஆனா என்ன, அவளுக்கு பசங்கனாலே பிடிக்காது. இவளை பார்த்தாலே ஸ்கூல் பசங்களும் பயந்துட்டு ஓடுவாங்க. ஆமா, நீ சொல்றது சரிதான். இப்ப அமீனாவை ஹீரோ கிட்ட வந்து பேசுறா. ஃபுராஷி, நம்ம கொஞ்சம் பேசலாமா? பேசணுமா? டேய், உனக்கு அமீனாவை தெரியுமாடா? இங்க ரொம்பவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவ மாடி கூட்டு போயிடுறா. அம்மா என்கிட்ட நீங்க என்ன சொல்ல கூப்பிட்டு வந்தீங்க? ஃபுராஷி, நான் யூனா கிட்ட இருந்து கேட்ட வரைக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு. நீங்க ஒரு ஸ்பிரிட் மீடியம்ங்கிறதுனால சும்மா நிஞ்சா அசோசியேஷன் அவங்கள ஒரு வேலைக்கு அசைன் பண்ணிருந்தாங்க. ஒரு யூகாவை அழிக்கிறதுக்காக நீங்க எனக்கு உதவியா வர போறீங்க. ஆனா யூனா வரக்கூடாது, அது அவளுக்கு ஆபத்தா இருக்கும். ஹீரோ வர சொன்ன இடத்துக்கு வந்து நின்றுகிட்டு இருக்கான். சகிரி என்ன ஹெல்ப்புக்கு கூப்பிடுற அளவுக்கு இனிமே அந்த அளவுக்கு பவரானாலா? என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அவ கூப்பிட்டுருக்கா, அவ்வளவுதான். ஹீரோ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. டேய், அவளை தொல்லை பண்ண போயிருங்கடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது எவ்வளவு தைரியம் தான் என் மேலே கை வைக்க பார்த்திருப்பீங்க. சகிரி அவங்களை அடிச்சு போட்டுறா. அப்பதான் ஹீரோக்கே தெரியும் இது சகிரி அப்படின்ட்டு. ஓ ஃபுராஷி, நீங்களும் வந்துட்டீங்களா? இப்போ ஒரு பார்க்ல ஒரு மிகப்பெரிய யூங்காய் வந்து அப்பியர் ஆகுது. ஹீரோவும் ஷாக்கியும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் அந்த இடம். நைட் நேரத்துல ரெண்டு கப்புள்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிளாக் ஃபாக் வந்து அவங்களை அட்டாக் பண்ணனால இதை ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. பிளாக் ஃபாகா? இதை பத்தி சூமா வில்லேஜ்ல ரிசர்ச் பண்ணப்பதான் தெரிஞ்சு இதுக்கு காரணம் ஒரு யூகாயினா அதுவும் ஒரு ஈவில் ஸ்பிரிட் மாதிரி தான். ஆனா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ உள்ளேக்க ஒரு கப்புள்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் நான் அவங்களுடைய உதவியை கேட்டு வந்திருக்கேன். அப்பனா அந்த யூகாயினால பாதிக்கப்பட்டவங்க நல்லா இருக்காங்களா? அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பிளாக் ஃபாக்னால உருகி ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க. இது ஒரு புது வகையான யூகாயா இருக்கு. இது ஃபெரமோன்ஸ் ஃபைபரான ட்ரெஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நிஜமால இந்த மாதிரி யூகாயெல்லாம் இருக்கா? அதனாலதான் நம்ம ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்திருக்கோம். ஓ, இந்த ட்ரெஸ்ல ஏதாச்சும் ப்ரொடக்டட் ஸ்பெல் இருக்கா என்ன? அதெல்லாம் இல்ல, நார்மலான ட்ரெஸ் தான் இதெல்லாம். இப்ப நம்ம ரெண்டு பேர் உள்ளேக்கு போனோம்னா நம்மளும் ட்ரெஸ் இல்லாம ஆயிடும்ல. ஃபுராஷி, என்ன கற்பனை பண்ணிட்டு இருக்க? சும்மா தாங்க கேட்டேன். ஆனா எப்படி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிட்டீங்க? எனக்கு மட்டும் என்ன கூப்பிடணும் ஆசையா? இந்த யூகாயை எப்படியாச்சும் அழிக்கணும், அது மட்டும் தான் என்னுடைய நோக்கம். அதனால இன்னைக்கு நம்ம அந்த யூகாயை அழிச்சிட்டு தான் திரும்பி போறோம் அப்படின்னு சாகி சொல்லவும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி ஹீரோ சொல்றோம். ஆமா, இன்னும் அந்த யூகாயை காணோம். உங்களை பார்த்து அது பயந்து ஓடி போயிடுச்சு. ஒரு நீங்க சொல்றது தப்பு. அந்த பிளாக் ஃபாக் இன்னும் என்னை தேடி வரலைன்னா அது என்னை ஒரு பொண்ணாவே பார்க்கலன்னு அர்த்தம். நான் சின்ன வயசுல இருந்து கடுமையா பயிற்சி எடுத்தனால நார்மலான பொண்ணு மாதிரி இருக்க முடியல. சரி, உனக்கு ஏதாச்சும் யோசனை இருந்தா சொல்லு. சாகிரி கேட்டதும் வேணா நம்ம கப்புள்ஸ் மாதிரி நடந்து போலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீங்க தானே சொன்னீங்க அந்த பிளாக் ஃபாக் வந்து கப்புலா இருக்கிறவங்கள தான் தாக்குதுன்னு. அதனாலதான் இப்படி சொன்னேன். சாகிரியும் வைக்கப்பட்டு கையை பிடிக்கிறா. பார்த்தா ஹீரோட கையை உடைக்கிற அளவுக்கு பிடி. ஏன் இந்த மாதிரி பிடிக்கிறேன் அப்படின்னு கேட்கும். இப்ப பார்த்தா அந்த பிளாக் ஃபாக் வந்துருச்சு. இங்க பிளாக் ஃபாக் இருக்குன்னா பக்கத்துல தான் அந்த யூகாயே இருக்கணும். ஷாகியா வாட்டில் யூகாயை கண்டுபிடிக்க போய்கிட்டு இருக்கா. பார்த்தா அவனோட ட்ரெஸ் ரொம்ப டேமேஜ் ஆகி ஹீரோ அவரோட பஞ்சிங் பவரை யூஸ் பண்ணி சாகியை காப்பாத்துறாரு பிளாக் ஃபாக் கிட்ட இருந்து. இப்ப அந்த யூகாய் கண்ணுக்கு தெரியுது அந்த யூகாய் வந்து சாகியை அட்டாக் பண்ணுது. அதுல இருந்து சாகி தப்பிச்சிடறா. இப்ப அவன் அந்த யூகாயை அட்டாக் பண்றா. இப்ப அந்த யூகாய் எப்படியோ அழிச்சிடறா. அழிச்சதுல ரொம்ப தூரமா பறந்து விழுக போக நம்ம ஹீரோ போய் அவளை பிடிச்சிடறான். அந்த யூகாய் அட்டாக் பண்ணதுல சாகிரியோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. அதை ஹீரோ பார்த்துதான் சாகிரி ஹீரோ அடிச்சு போட்டுறா. இப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில வந்தோன்னா, ஃபுராஷி, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. பரவாயில்ல. அம்மா, உங்க ட்ரெஸ் தான் கிழிஞ்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, எப்படியாவது எனக்கு பத்தாம தான் இருந்துச்சு. நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. நிஜமால அந்த ட்ரெஸ்ல நீங்க பார்க்க நல்லா கியூட்டா இருந்தீங்க. இதை அந்த பொண்ணு கேட்டோன்னா வைக்கப்பட்டுட்டு என்ன சொல்ற? நான் கியூட்டா இருந்தேனா? இதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்னும் இல்ல, சரி வாங்க வீட்டுக்கு போலாம். சில நாட்களுக்கு பிறகு குராசி அந்த ட்ரெஸ் நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுல இருந்து ஷஹீரியும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாக்குறா. இப்ப இன்னொரு நாள் காலையில ஹோட்டலோட ரூஃப்ல பார்த்தா யாயாவும் அவளுடைய பூனையும் ரூஃப்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவங்கள கூப்பிடுறான். சாப்பாடுக்கு டைம் ஆச்சு, கீழே வாங்க அப்படின்னு சொன்னா கண்ணாங்கழிச்சு பார்த்து சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு கீழே இறங்கி வரும்போது ரூஃப் அழுக்கி கீழே
விழுக போறா. ஹீரோ பிடிக்க போறதுக்கெல்லாம் அந்த பூனையை யாயாவை பிடிச்சிருது. இப்போ உள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த பெரிய பூனையான நெக்குகாஷியை பத்தி அதை பத்தி கேட்குறீங்களா? அது அவங்களோட ஓனர் வந்து எப்பவுமே பாதுகாப்பா வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பெரிய பூனைகள்லாம் ஒரு ஹியூமனை பொசஸ் பண்ணி அவங்களுக்கு வேற பவர் எல்லாம் தரும். ஆனா இவங்களால எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அது ஏன் யாயாவை பொசஸ் பண்ணிருக்கு அப்படின்னு கீழே கேட்க, அதுக்கு யாயை ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதானா? அது ஒன்றும் இல்லை, அது யாயோட விளையாடுறதுக்காக மட்டும்தான் ப்ரொசஸ் பண்ணியிருக்கு. நீங்களே அடிக்கடி பார்த்துருப்பீங்களா, அது வெளியில் வரும்போதெல்லாம் யாயோட தான் விளையாடும். நாக்காய் உங்களுடைய சாப்பாடு ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா. அப்புறம் நாளைக்கு நான் ஹாட் ஸ்ப்ரிங் அசோசியேஷனல் ஆனுவல் ட்ரிப்புக்கு வெளியில் போகிறேன், எல்லாரும் ஓகே தானே அப்படின்னு நக்காய் கேட்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் நிச்சயமாக உங்கள் வேலையை நாங்கள் பிரித்து பார்த்துக்குறோம். நீங்கள் ரொம்ப வேலை பார்த்துருக்கீங்க, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான்கவும் மற்றவங்களும் சொல்கிறாங்க. இப்போ நான்காய் ஓகே எல்லாரும் பத்திரமா இருங்க அப்படின்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் அடுத்த நாள் கடையில் பார்த்தா காலை உணவுக்கு கேட் ஃபுட்டை வச்சுருக்காங்க. ஆமாம், என்னது இது காலை உணவு? இது கேட் ஃபுட்டு, இதெல்லாம் சாப்பிட முடியாது. குறைஞ்சபட்சம் எங்களுக்கு மனுஷங்க சாப்பிட்றாச்சும் கொடுக்கணும். ஆனால் இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆயிஷா சொல்ல அப்படியே அந்த நாள் ஓடிடுது. இப்போ இரவு உணவுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான்கோ தான் இன்சார்ஜ், அதனால் அவள் வந்து சிப்ஸ் பாக்கெட்டாக கொடுத்துருக்கா. சரி எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இதை பார்த்துட்டு எல்லாரும் நான்கா எப்போ தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவளை காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தா நல்லா சுவையான உணவை யாரோ சமைச்சு வச்சுருக்காங்க. யார் பண்ணான்னு கேட்டால் அது யூனா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ, யூனா நீங்கள் பேயா இருந்தாலும் நல்லா சமைக்கிறீங்கன்னு சொல்கிறான். இப்போ அதை ஹீரோ ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். சாப்பிட்டு பார்த்தோன்னு துப்பிடுறான். யூனா சோயா சாஸுக்கு பதிலாக கோலா ஊற்றுறதுனால சாப்பாடு அலங்கோலமாக ஆயிடுச்சு. அவளுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதனால அதை அவன் நோட்டீஸ் பண்ணல. இப்போ சாக்கி எழுந்திரிச்சு, சரி எனக்கு மட்டும் தான் நல்லா சமைக்க தெரியும் போல், நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமைக்கிறாள். பார்த்தா அதை பார்த்தோன்னே எல்லாரும் வாங்கி விழுந்துடுறாங்க. இப்போ ஒரு அழகான 2 மீனை யாரோ சமைச்சு வச்சிருக்காங்க. அதுலேருந்து வர ஸ்மெல்லு அட்டகாசமாக இருக்குது. இதை பார்த்தாலே எச்சலாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. யாயெல்லாம் இந்த மாதிரி செஞ்சவங்க எனக்கு தேவையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டா. இப்போ சாகிலாம் இவருக்குலாம் இந்த மாதிரி ஸ்கில் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலையே, இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறா. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சமைச்சிருந்துருக்கான். இதுக்கு காரணம்னு பார்க்கும்போது ஹீரோவுக்கு வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஸ்பிரிட்டு ப்ரொசஸ் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு அது கற்றுக் கொடுத்துருந்துருக்கோம். அதை தான் அதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ நக்காயம் வந்துட்டாங்க. வந்து பார்த்தா ஹீரோ எல்லாரும் தூக்கி போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நக்காயை பார்த்தோன்னு எல்லாரும் வர வைக்கிறாங்க. நக்காயை வெல்கம் பண்ணுறாங்க. யாயா மட்டும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. வாய் எடுத்து சாப்பிட்டோன்னா அந்த ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறா. அடுத்த நாள்ல இருந்து யாயா வந்து ஹீரோ பண்ணி சுற்றிட்டு இருக்கா. ஹீரோவும் அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமான்னு கேட்க அவள் பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்கா. எப்படியே காலங்கள் போய்கிட்டு இருக்கு. யாயா அந்த ஹீரோவோட தொங்குறது, ஹீரோவோட சாப்பிட்றது இப்படின்னு ஹீரோவோடய இருக்கிறா. ஹீரோவை பின்தொடர்றத நிப்பாட்டவே இல்லை. ஹீரோ கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடறான் எதுக்கு யாயா என் கூட பின்னாடி வந்துகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. காரணம் அவளுக்கு அந்த மீனை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அதனால ஹீரோ அவளுக்காக அந்த மீனை திரும்பி ஃப்ரை பண்ணி அவளுக்கு கொடுக்குறான். கடைசியில் பார்த்தா அது அந்த பெரிய பூனைக்கு தான் கேட்டிருந்திருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோ ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அந்த பெரிய பூனையும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோவை பாசமாக உரசிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க ஜாலியாக 3 பேரும் அந்த ரூஃபில் உட்காந்துருக்காங்க. முடிச்சுட்டாங்க. அடுத்த ஒரு எபிசோட் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, see you.